தீபத்தினாலே நினைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தினாலே நினைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தினாலே நினைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை நீதம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தாலும் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தாலும் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தினோடு இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் தாமே புனித அந்தோணியாரின் பரிந்துரை வேண்டி மன்றாடுவோம். ஜூன் மாதத்தின் 30ஆம் தேதியின் இறுதி மணி நேரங்களில் இருக்கின்றோம். இந்த ஜூன் மாதத்தை இறைவன் நமக்கு கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி கூறுவோம். இந்த மாதம் முழுவதுமாக இறைவனுடைய அருட்கர துணை நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி இருக்கிறது. நம்முடைய பயணங்களில் இறைவன் நமக்கு துணையாக பாதுகாப்பாக வந்திருக்கிறார். நம்முடைய செயல்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நம்மை வழி நடத்தி இருக்கிறார். எனவே எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி கூறி இந்த பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராக, எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராக மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே.
அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 மற்றும் அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 11 முதல் 12 முடிய. இஸ்ரேல் மக்களே கேளுங்கள், உங்களுக்கு எதிராக எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ? இரை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ச்சிக்குமோ? ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கி கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருந்தும் பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லையெனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொள்ளிக்கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரேலே, உனக்கு இவ்வாறே செய்வேன். இஸ்ரேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடம் இல்லை. ஆணவமிக்கோர் உமது கண் முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுவோரை நீர் அழித்து விடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உமது திருத்தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 23 முதல் 27 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 23 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது ஒரே சூழ்நிலை, ஆனால் இரண்டு வேறு விதமான மனநிலைகள் கொண்ட மக்கள் என்று இரு விதமான நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலை? கடலிலே கடுமையான புயல் காற்று எழுந்து அலைகள் பெரிதாக வீசி படகை அங்கும் இங்கும் அலைக்கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சீடர்கள் அதனை கண்டு மிரண்டு போகிறார்கள். சாக போகிறோம் என்று பயந்து அங்கும் இங்கும் அலைந்து ஒரு விதமான நெருடலுக்கு, பதற்றத்திற்கு சீடர்கள் உள்ளாகிறார்கள். இதே சூழ்நிலை, இதே புயல், இந்த சூழ்நிலையில் தான் இயேசுவும் இருக்கிறார். ஆனால் இயேசு எந்தவித அசைவும் இல்லாமல், எந்தவித கலக்கமும் பதற்றமும் இல்லாமல் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கான அடிப்படை காரணம் இயேசு தன்னுடைய தந்தையின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. அவர் தந்தையின் மீது கொண்டிருந்த அந்த ஆழமான அன்புறவு, அந்த ஒரு ஜெப வாழ்வு, அந்த துன்பத்திற்கு மத்தியிலும் துயரத்திற்கு மத்தியிலும் இயேசுவை மனம் தளராமல் அமைதியாக அந்த சூழ்நிலையிலே செயல்பட வைத்தது. அதே நேரத்தில் சீடர்கள் தங்களுடைய மெஸ்ஸியா தங்களோடு இருக்கிறார், இத்தனை ஆண்டுகளாக பலவித புதுமைகளுக்கு மத்தியில் தங்களை வழிநடத்தியவர் தங்களோடு இருக்கிறார், இறந்தவரையும் உயிர்ப்பித்தவர் தங்களோடு இருக்கிறார் என்பதையெல்லாம் அவர்கள் மறந்து போய் அந்த புயலை கண்டு, அந்த பதற்றமான சூழ்நிலையை கண்டு அவர்கள் மிரண்டு போகிறார்கள், பயந்து போகிறார்கள். அன்பு மக்களே, இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான பாடத்தை கற்றுத் தருகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, கடினமான சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் அவற்றை கடப்பதற்கு இறைவனுடைய துணை எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தி. பல நேரங்களில் நாம் என்ன விரும்புகிறோம்? பிரச்சனை இல்லாத, எந்தவித துன்பமும் துயரமும் பதற்றமும் இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் நாம் வாழ விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது, துன்பங்களை, நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நாம் உட்படுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு பெரிய ஒரு தடங்களுக்கு உட்படுத்தி அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிந்து விட்டது என்கின்ற நிலைக்கு கூட நாம் சென்று விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி கரம் பற்றி நம்மை தூக்கிவிட தயாராக இருக்கின்றார். பல நேரங்களில் ஆண்டவருடைய உடனிருப்பை, அவருடைய அருள் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ளாத, உணர்ந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் நம்பிக்கையை இழந்து போய்விடுகிறோம், ஆண்டவரை விட்டு தூர விலகி வந்து விடுகிறோம். அன்பு மக்களே,
யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் அருமையாக சொல்லுவார். 16வது அதிகாரம் 33வது இறை வசனத்தில் அருமையாக சொல்லுவார், இந்த உலகத்திலே உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் நீங்கள் அஞ்சாதிருங்கள், நான் இந்த உலகத்தின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்லுவார். ஆக இந்த உலகம் இறைவனுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் துன்பகரமான சூழ்நிலைகளை கடந்து வந்தாலும் கூட அதையும் தாண்டிய ஒரு மேலான இறை பராமரிப்பு நமக்கு துணையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு முறை ஒரு விமானத்திலே ஏராளமான மக்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த விமானம் போகின்ற அந்த பாதையிலே கால சூழ்நிலை சரியாக இல்லாமல் விமானம் ஒரு விதமான நெருக்கடியான சூழ்நிலைக்கு உள்ளாகியது. அது இயல்பாக பறக்காமல் அங்கும் இங்கும் ஆடி ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே பறக்கக்கூடிய நிலைக்கு உள்ளானது. அப்பொழுது அந்த விமானத்தில் இருந்த பயணிகள் எல்லாரும் வெலவெலத்து போனார்கள். அவ்வளவுதான், சாக போகிறோம், இந்த அளவிற்கு விமானம் ஆடி ஆடி போகிறதே, வெளியிலே அந்த சூழல் சரியாக இல்லை, புயல் காற்று வீசும் போல தெரிகிறதே என்று அந்த மக்களுக்குள்ளாக ஒரு நெருக்கடி, ஒரு பயம். ஆனால் அந்த விமானத்தில் பயணம் செய்த ஒரே ஒரு சிறுமி மட்டும் எந்தவித பதற்றமும் இல்லாமல், பயமும் இல்லாமல் இயல்பாக தன்னுடைய சிறிய ஒரு விளையாட்டு உபகரணத்தை வைத்து விளையாடி கொண்டிருந்தாராம். அதை பார்த்த மற்ற பெரியவர்கள், அருகில் இருந்தவர்கள் அந்த சிறுமி இடத்திலே கேட்கிறார்கள், என்னம்மா உனக்கு பயமா இல்லையா? நாங்களாம் உயிரை கையில பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறோம், விமானம் இப்படி ஆட்டம் காணுகிறது, ஆனால் உனக்கு உன்னுடைய முகத்திலே எந்தவித பயமும் தயக்கமும் பதற்றமும் தெரியவில்லையே, நீ இந்த விளையாட்டு பொருளை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாயே, எப்படிம்மா என்று அந்த அருகில் இருந்தவர்கள் அந்த சிறுமி இடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த சிறுமி சொல்லுவாள், நான் எதற்காக பயப்பட வேண்டும்? நீங்கள்லாம் எதற்கு பயப்படுகிறீர்கள்? எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு எந்தவித பயமும் இல்லை. எந்த புயல் அடித்தாலும், விமானம் எத்தகைய ஆட்டம் கண்டாலும் எனக்கு எந்த பயமும் இல்லை, பதற்றமும் இல்லை. ஏனென்றால் இந்த விமானத்தை இயக்குவது என்னுடைய தந்தை. என்னுடைய தந்தை தான் இந்த விமானத்தினுடைய பைலட். அவர் எனக்கு எந்தவித ஆபத்தும் நேரிட விட மாட்டார். அதனால்தான் நான் எந்த பயமும் பதற்றமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இந்த விமானத்திலே பயணம் செய்கிறேன் என்று சொன்னாராம். அன்பு மக்களே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே இருந்தது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே எத்தகைய துன்பங்கள், நெருக்கடிகள், பதற்றமான சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் இயல்பாக அமைதியாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர முடியும். அவ்வாறு அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல், ஆண்டவருடைய கரத்தில் தான் நாம் இருக்கிறோம், ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், எந்த ஆபத்தும் நமக்கு நேரிட விடமாட்டார் என்கின்ற அந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், சிறிய ஒரு இக்கட்டான அசாதாரண சூழ்நிலை வந்தாலும் கூட அதனை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். துன்பமே வந்தாலும், துயரமே வந்தாலும் அதை மன உறுதியோடு தாங்கிக் கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். ஆண்டவர் மீதான நம்பிக்கை அந்த ஒரு மன பக்குவத்தை, மனநிலையை நமக்கு கொடுக்கும். அந்த மக்களே, இன்றைய நாளிலே நாம் மறைசாட்சியர்கள் ஒரு குழுவினரை நினைவு கூறுகின்றோம். அதாவது ரோமை திரு அவையினுடைய முதல் மறைசாட்சிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இவர்கள் நீரோ மன்னனுடைய காலத்திலே பலவித சித்திரவதைகளுக்கு, துன்பங்களுக்கு உள்ளாகி தங்களுடைய உயிரை இழந்தார்கள். கிபி 64ஆம் ஆண்டு வாக்கிலே நீரோ மன்னன், ரோமையை ஆண்டு வந்த மன்னன், கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை கடுமையாக சித்திரவதைக்கு உட்படுத்தினான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், கிறிஸ்தவர்களை யாரெல்லாம் கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் ஏராளம் ஏராளம். அந்த வேத கலாபனையின் காலத்திலே மக்கள் எந்த அளவுக்கு சித்திரவதையை அனுபவித்தார்கள் என்று சொன்னால், உயிரோடு கிறிஸ்தவர்களை விலங்குகளுக்கு, கொடிய விலங்குகளுக்கு இரையாக போடுவார்களாம்.
அந்த சித்திரவதையும் மன உறுதியோடு அந்த மக்கள் தாங்கிக் கொண்டார்கள். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டோம், இந்த துன்பத்தை கடந்த மகிழ்ச்சியை நிச்சயமாக ஆண்டவர் எங்களுக்கு தருவார் என்கின்ற அந்த உறுதிப்பாடு அவர்களிடத்தில் அதிகமாக காணப்பட்டது. விலங்குகளுக்கு இரையாக போடப்பட்டது ஒரு சித்திரவதையாக இருக்கிற போது, இன்னும் கடுமையான, அதைவிட கொடுமையான சித்திரவதைகளும் அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்டன. அதாவது ரோமை தெருக்களிலே மின் கம்பங்கள் இருக்கும். அங்கே மின் கம்பங்களிலே விளக்குகளுக்கு பதிலாக இந்த மக்களை, கிறிஸ்தவ மக்களை கட்டி வைத்து அவர்கள் மீது நெருப்பு வைப்பார்களாம். அந்த நெருப்பிலே, அந்த வெளிச்சத்திலே அந்த மக்கள், ரோமை குடிமக்கள் அதனை பயன்படுத்தி, அதனை ஒரு இரவு வெளிச்சமாக பயன்படுத்தி அந்த மக்களை, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்த பொழுதிலும் கூட அந்த முதல் கிறிஸ்தவ மறைசாட்சிகள், ரோமை திருஅவையினுடைய முதல் மறைசாட்சிகள் தங்களுடைய நம்பிக்கையை விட்டு விலகவே இல்லை. கிறிஸ்துவை மறுதலிக்கிறீர்களா அல்லது சாகிறீர்களா என்று மன்னன் கேட்ட பொழுது, நாங்கள் எக்காரணத்திற்காகவும் எந்த காலத்திலும் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டோம், அவர் எங்களை நிச்சயமாக விடுவிப்பார் என்று தங்களுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகமாக உறுதியாக அந்த மக்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். தங்களுடைய உயிரையும் துச்சமென கருதி கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரை கையளித்தார்கள். அவர்களுக்கு பின் வரக்கூடிய தலைமுறையினர் நம்பிக்கையை பெற்றுக் கொள்வதற்காக அந்த மக்களுடைய அந்த ஒரு செயல்பாடு, அவர்களுடைய வாழ்வையை கையளித்த நிகழ்வு அமைந்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நமக்கு அத்தகைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதை ஒத்த அல்லது நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சிறிதளவு மேலோட்டமான துன்பங்களை கூட பல நேரங்களில் நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. எந்த அளவிற்கு நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலே நாம் இருக்கிறோம் என்பதை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம். அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய இணை பாதுகாவலர் புனித அந்தோணியாரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவருக்கும் ஆண்டவர் மீது அளவு கடந்த நம்பிக்கை, அவருடைய அனைத்து புதுமைகளின் மையம், முகாந்திரம் ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையாகத்தான் இருந்தது. அதன் மூலமாகத்தான் அவர் அத்தனை புதுமைகளை, கோடி அற்புதங்களை செய்தார். அந்த மக்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக ஆளப்பட முயற்சி செய்வோம். துன்பங்கள் இறைவனை விட்டு நம்மை பிரித்து விடாமல் இறைவனுக்கு மிக நெருக்கமாக நம்மை கொண்டு வரக்கூடிய காரணங்களாக அவை அமையட்டும். அப்படி அமைக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலே ஆளப்படுவோம். இறைவன் மீதான அந்த பக்தியிலே நாம் இன்னும் அதிகமாக வளர்வோம். அத்தகைய நல்ல மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி, நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் இன்னும் ஆழம் காண வரம் வேண்டி புனித அந்தோணியாரின் பரிந்துரையை மன்றாடுவோம். இன்று நாம் நினைவு கூறுகின்ற முதல் ரோமை மறைசாட்சிகளுடைய பரிந்துரையை நாம் மன்றாடுவோம். அவர்களைப் போல நாமும் நம்பிக்கையோடு, மன உறுதியோடு நம்முடைய வாழ்வை எதிர்கொள்ள தேவையான அருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே சீடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே சீடுவாய். வழங்கிட கனியோனவோயின்றி வாடிடும் அடியோர் பலரிறைவாம். வழங்கிட கனியோனவோயின்றி வாடிடும் அடியோர் பலரிறைவாம். வேடும் நிலை நீர் வியர்வை வேதனையன்றி வேறதும் இல்லா நிலை இறைவா. தன்
எடுத்து தந்தோம் தந்தாயே சிடுவாய். உனக்கென எம்மை வழங்கிடும் வேளை உன்னருள்வர்காய் கேட்கின்றோம். உனக்கென எம்மை வழங்கிடும் வேளை உன்னருள்வர்காய் கேட்கின்றோம். எங்கள் மனப்பொருளாற்றல் அனைத்தையும் இவதம் மனத்துய நீங்க படைக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதர் அவை அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராக ஒளிர்வித்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், ரோமை திரு அவையினுடைய முதல் மறை சாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நாங்கள் கொள்ளமும் திருவுடலும் திருரத்தமும் என் மீது தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் எம் உடலுக்கும் மனதுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இந்த இல்லத்தில் இழந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆண்டவர் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அசைந்தாடும் மகள் போலவே கதீரும் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி எம்மோடு ஒன்றாடு துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாய் நிறை தாங்கும் என் தெய்வமே. என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இந்நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழலோடும் மனம் கேட்கிறேன். நீரின்றி மண்ணில் வளமில்லையே, நிலவின்றி உயிர் வாழ்வில்லையே. எந்நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழலோடும் மனம் கேட்கிறேன். இதை தாங்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிந்தாழும் விழி மூடி பயன் ஏது, துயர் மூடும் மனம் உந்தன் அருள் காணும் வகை ஏது. மரணாக கை மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. சில மணி துளிகள் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இறைவன் உடலோடு இரத்தத்தோடு நமக்குள்ளான் எழுந்தருளி வந்திருக்கிறான். ஆறுதல் அளிக்கக்கூடிய, புத்துணர்ச்சி தரக்கூடிய இறை வார்த்தையால் நம்மை பலப்படுத்தி இருக்கிறான், உறுதிப்படுத்தி இருக்கிறான். இந்த ஜூன் மாதம் முழுவதுமாக நமக்கு ஆலோசனைகளை கூறி நாம் நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு காண்பித்து தந்து நம்மோடு உடன் பயணித்திருக்கிறார். நாம் மேற்கொண்ட செயல்பாடுகளில் நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார். நாம் உடல் சுகவீனமாக இருந்த நேரங்களில் நம்மோடு இருந்து நமக்கு ஆறுதலாக
நம்மை அரவணைத்து நம்மை தேற்றி இருக்கிறார். இறைவனுடைய பிரசன்னம் நமக்கு துணையாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவன் மீது பொழிகின்ற வரங்கள் ஏராளம் ஏராளம். அவை அனைத்திற்காகவும் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து இறைவனுக்கு நன்றிதனை உரித்தாக்குவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றியுள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பு தந்தை கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தை கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க வாழ்க வாழ்க. வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. இறைவன் ஒளியில் நாங்கள் சொல்ல வழி சொன்னவரே. நிறைகள் வாழ்வில் நிறமும் வாழ பாலை தந்தவரே. இறைவன் ஒளியில் நாங்கள் சொல்ல வழி சொன்னவரே. நிறைகள் வாழ்வில் நிறமும் வாழ பாதை தந்தவரே. எந்த நெஞ்சில் நீ இருந்து உண்மை நெறி செல்ல இறைவன் வாழ்ந்து காட்ட புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க வாழ்க வாழ்க. வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தைவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். நீங்களே சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவைகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.